ஈஸ்வரப்பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஆண்டவன், தெய்வம், கடவுள், தெய்வ பக்தி என்று சொல்பவர்களுக்கும், மகரிஷிகள், ஞானிகள், சப்த ரிஷிகள், சித்தர்கள் என்று நாம் சொல்லக்கூடியவர்களையும் இது இரண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகத்தான் இந்த உபதேசம் ஈஸ்வரப்பட்டவர்கள் கொடுக்கின்றார்கள். காரணம், நாம் எல்லோருமே பக்தி வழியில் வந்தவர்கள்தான். சிறு குழந்தையிலிருந்தே நம்மை வளர்த்தவர்கள் தெய்வ பக்தி கொண்டுதான் நம்மை வளர்த்திருக்கின்றார்கள். ஆண்டவன், தெய்வம் என்றுதான் நாமும் வணங்கி வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஆனாலும் இன்று மகரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் என்று சொன்னால் இவர்கள் அனைவருமே அந்த ஆண்டவனை, அந்த தெய்வத்தை வணங்கி அதன் வழி பெற்றவர்கள்தானே. ஏன் மகரிஷிகளை நாம் பெரிதாக நினைக்க வேண்டும்? ஆண்டவனையோ மற்ற தெய்வத்தையோ அந்த முறைப்படி என்ன, அது ஏன் மகரிஷியின் சக்திகளை பெற வேண்டும்? ஏன் அந்த சித்தர்களை, ஞானிகளை நாம் அவருடைய சக்தி எடுக்க வேண்டும் என்றால் அதற்குள்ளான விளக்க உரைகளைத்தான் கொடுக்கின்றனர். என்றால் நாம் தெய்வம், கடவுள் என்றால் ஒரு அமானுஷிய சக்தி பெற்றதாகத்தான் நாம் நினைக்கின்றோம். காவியத்திலே, புராணங்களிலே அப்படித்தான் காட்டியுள்ளார்கள் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள். ஆனால் அந்த புராண கதைகளில் ஏன் அவ்வாறு காட்டினார்கள், எதற்காக அவ்வாறு செய்தார்கள் என்றால் நாம் அதை பற்றி அதிகமாக சிந்தித்து பார்ப்பதுமில்லை. அல்லது அது கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய சக்தி எல்லாம் நாம் சாதாரண மனிதனால் நினைத்து பார்க்க முடியாது, அது கடவுளுக்கு மட்டுமே உரித்தானது என்று அதோடு நாம் நிறுத்திக் கொள்கின்றோம். ஆனால் அப்படியெல்லாம் சாத்தியப்படுமா? ஏன் அப்படி காட்டினார்கள்? மகரிஷிகள், ஞானிகளுக்கு அவர்களுக்கு மட்டும் என்ன விசேஷம் என்பதைத்தான், அதாவது புராண கதைகளில் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் என்றெல்லாம் நாம் கதை ரூபமாக பல இடங்களிலே தெய்வத்தினுடைய சக்தியாக நாம் கதைகளாக படித்திருக்கின்றோம், அப்படியெல்லாம் உணர்த்தி இருக்கின்றனர். ஆனால் ஈஸ்வரப்பற்று இங்கே அதை கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் சில நிலைகளை கதை ரூபமாக புரியாத வண்ணம் உணர்த்தி இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். கிருஷ்ணர் போர்க்களம் சென்றவுடன், அவரின் மேலிருந்து ஒளிகள் பாய்ந்தவுடன் அனைத்து எதிரி படைகளுமே அப்படியே நின்றதாக உணர்த்தியிருக்கின்றார்கள். இது சாத்தியப்படுமா? ஆண்டவனே வந்து அவதரித்தால் இந்நிலை அடக்கும். கிருஷ்ணர் வாயை திறந்து காட்டியவுடன் 7 உலகமும் கண்டதாக அப்படி வர்ணிக்கப்படக்கூடிய கதையும் உண்டு. கதை அல்ல, காவியம்தான் என்றாலும் அந்நிலையின் சாத்திய கூற்றை ஒவ்வொரு ஆத்மாவினாலும் செய்து காட்டிட முடியும். அதற்குகந்த ஞானம் பெற்றார். ஏனென்றால் அதைத்தான் இங்கு வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார். அது தெய்வம் செய்யும், தெய்வத்தினால் முடியும், தெய்வத்தினால் மட்டும்தான் முடியும், அதுதான் அவதாரம் என்று நாம் அதோடு நிறுத்திக் கொள்கின்றோம், அதை நம்புகின்றோம். அது சாத்தியப்படுமா என்று இங்கே கேள்விக்குறியாக காட்டினாலும் ஆண்டவனுக்கு அது சாத்தியம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இங்கே ஈஸ்வரப்பற்று அதைத்தான் மாற்றி மனிதனாக வளர்ச்சி பெற்ற ஒவ்வொருவராலும், அதைத்தான் ஒவ்வொரு ஆத்மாவினாலும் செய்து காட்டிட முடியும், அதற்குகந்த ஞானம் பெற்றார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சக்தி பெற்றவர்கள்தான் நம்மை போன்று மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்து வளர்ச்சியின் பாதையிலே அந்த நிலை பெற்றவர்கள். அவர்களைத்தான் ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் என்று சொல்லுகின்றோம். முடியாத நிலை என்ற சொல்லுக்கே அர்த்தமற்ற குணத்தை காட்டலாம் என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பற்று. பக்குவ ஞானம் பெற்று பக்குவமான ஜெபத்தை கொண்டு அந்த நிலைக்கு சென்ற மகரிஷிகளின் துணையுடன் இந்த உலக நிலையிலேயே எந்த செயலையும் நடத்திடவும் நிறுத்திடவும் நம் ஞானத்தால் முடியும். இப்படித்தான் இதை விளக்க உரையாக கொடுக்கின்றார். புராணங்களிலும் காவியங்களிலும் காட்டப்பட்டவருடைய மூல உண்மைகளே இதுதான். மனிதனாக வளர்ச்சி பெற்ற ஒவ்வொரு உயிராத்மாவுக்கும் அந்த தகுதி உண்டு, அந்த ஞானம் பெற முடியும். என்றால் அது புராணம் என்றாலும் அதில் காட்டப்பட்ட உண்மை அதுதான். ஆனால் இது தெய்வத்திற்கே உரித்தானது என்று நிறுத்திக் கொள்கின்றோம். ஆனால் அந்த சக்தி மனிதனுக்கு உண்டு, மனிதனால் அந்த நிலையை பெற முடியும். அதற்குத்தான் உதாரணம் சொல்லி இதை விளக்க உரை கொடுக்கின்றார். இன்று ஒரு இடத்திலே எரியக்கூடிய பொருள்கள் இருக்கிறது என்றாலும் அதில் ஒரு சிறு பொறி, தீ பட்டாலே போதும், அந்த காற்று இது அனைத்தும் கிடைத்தவுடன் அது பற்றி எரிய ஆரம்பிக்கின்றது.
அதில் இருக்கக்கூடிய எரியக்கூடிய பொருள் அனைத்துமே எரியும் அளவுக்கு முழுமையாக எரிந்து அதற்கு பின் அங்கே எரியக்கூடியது மற்ற எதுவும் இல்லை என்று தீர்ந்துவிட்டால் அது அப்படியே சாம்பலாகி பூத்து விடுகின்றது நெருப்பு. இந்த நெருப்பை சாதாரணமாக நம்மால் அணைக்க முடியுமா என்றால் முடியாது. அதற்கு மேல் கொண்ட நீரை அதிகமாக அதில் பாய்ச்சினால்தான் அதை அணைக்க முடியும். அது இந்த இடத்திலே தான் மகரிஷிகளை நமக்கு காட்டி அதை தெரியப்படுத்தின. இதுபோன்றுதான் தீய சக்திகள் என்று சந்தர்ப்ப வசத்தால் ஒவ்வொரு மனிதன் அவன் அறியாதே அவனுடைய வாழ்க்கையில் சிறுக சிறுக சேரக்கூடிய இந்த நிலைகளை, குறிப்பாக இன்று வாழக்கூடிய மனிதனுடைய சூழ்நிலையில் ஜெபநிலைக்கு உகந்த ஒளி அலைகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்றால், நம்மை அறியாத உள்புகுந்த இந்த தீமைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், தீயவினையோ சாபவினையோ பாவனை எதுவாக இருந்தாலும் சரி, உலக மாயை என்று சொல்லியுமே இதுபோன்று எத்தனை நிலைகள் நம்மை சாடக்கூடிய நிலையிலிருந்து நாம் மீள வேண்டுமென்றால் அந்த மகரிஷிகள் வெளிப்படுத்தும் அருள் சக்திகளை எடுத்தால்தான் இந்த உலக ஞானத்தை நாம் பெற முடியும். இல்லை என்றால் அது இருள் சூழ்ந்துவிடும், நம்ம இருளான நிலைகளுக்கு அழைத்து சென்றுவிடும். ஆக தீ பற்றி எரியும் பொழுது அதை அணைக்க எப்படி நீரை பாய்ச்சி அதை அணைக்க முற்படுகின்றோமோ, தீயை அணைக்கின்றோமோ, இதுபோன்றுதான் இந்த தீய சக்திகள், தீமைகள், தீய வினைகள் எத்தகைய வினையாக இருந்தாலும் அந்த வினைகளை நாம் கழிக்க வேண்டும் என்றால், கரைக்க வேண்டும் என்றால், மாற்ற வேண்டும் என்றால் அதை காட்டிலும் சக்தி வாய்ந்த அதை மாற்றி பழகிய மகரிஷியுடைய அருள் சக்திகளை எடுத்தால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். ஒன்றில்லாமல் ஒன்றில்லை பக்தி கொண்டு வணங்கி பிறரின் உபதேசத்தினால் நமக்கு ஞானம் கிடைக்குமா? ஆதிசக்தியுடைய வளர்ப்பு தானே மனிதர்கள் நாம். அதை பிறரை வணங்கி அல்லது பிறரை நாம் யாசித்து ஏன் அந்த சக்தி பெற வேண்டும்? நம்மாலே நாம் பெற முடியாதா என்றால் அந்த ரிஷிகளை, ஞானிகளை, மகரிஷிகளை நாம் எண்ண வேண்டியதனுடைய நோக்கமே அந்த அவர்கள் பெற்ற உன்னத சக்தி, அந்த ஒளி அலைகளுடைய ஈர்ப்பு நிலையை நாம் பெற்றோம் என்றால் நாம் போகக்கூடிய ஞான வழிக்கு சில வழிமுறை பாடங்களை அவர்களின் துணையுடன் நாம் பெற்று செல்ல முடியும். இதுதான் இங்கு முக்கியமாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு சுட்டிக்காட்டின. ஆக குரு இல்லாத வித்தை வித்தையாகாது. இன்று தொழில் செய்வோரும் சரி அல்லது இந்த விஞ்ஞான அறிவில் எத்தனையோ நாம் இன்ஜினியரிங் என்று சொல்லுகின்றோம். அந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அதில் பல்வேறுபட்ட நிலையில் இருக்கின்றன. இது எல்லாமே அனுபவம் பெற்றவர்கள். அவர்கள் நேரடியாக நமக்கு அனுபவ பாடமாக கொடுத்தால் மட்டும்தான் அதில் நாம் வளர்ச்சி பெற முடியும். வெறும் பாடநிலையை மட்டும் வைத்துக் கொண்டு செயல்படுத்த முடியாது. ஆக அதைத்தான் குரு என்று சொல்லுகின்றோம். இது போன்றுதான் சற்று முன் சொன்ன அந்த கிருஷ்ணர் இதையெல்லாம் செய்தார். அவர் உடலிலிருந்து ஒளிகள் பாய்ந்தது, எதிரிகள் அப்படியே நின்றது, வாயை திறந்து 7-14 லோகத்தையும் காட்டியது என்றெல்லாம் அந்த அமானுஷ்ய சக்தி என்று நாம் சொல்லக்கூடியது அனைத்துமே அந்த ரிஷிகள், ஞானிகள், அத்தகைய ஆற்றல் பெற்றவர்கள், அகண்ட அண்டத்தையும் அறிந்து உணர்ந்தவர்கள், இந்த பூமியையும் இந்த சூரிய குடும்பங்களையும் அணுவினுடைய ஆற்றலையும் அறிந்தவர்கள். ஆக இன்று விஞ்ஞான ரீதியாக நாம் பாடநிலைகளை அனுபவபூர்வமாக ஒருவருக்கொருவர் அது தெரியப்படுத்தி மற்றவர்களுக்கு இதை கற்றுத்தந்து அவர்களையும் அனுபவம் மிக்கவர்களாக, ஒரு உதாரணமாக மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அவர்கள் படித்தது பின் அனுபவத்திற்கென்று ஒரு வருடம் நேரடியாக எத்தனை பேரை சந்திக்கும்படி செய்து பல நேரடியாக அவர்கள் அதில் வல்லமை பெற்ற பின்புதான் அவர்களை முழுமையாக, அதாவது மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய டாக்டர்களாக அங்கே அவர்களை பணியிலே அவர் சேர்த்துக் கொள்கிறார். இது போன்றுதான் இங்கே ஞானிகள், மகரிஷிகள் அவர்கள் பெற்ற, அவர்கள் அனுபவபூர்வமாக தீமையை நீக்கி உணவை ஒளியாக மாற்றி வின் சென்ற அகண்ட அண்டத்தினுடைய சக்தியும் அளந்தறிந்த என்றுமே அழியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் பெற்ற அனுபவங்களை, அவர்கள் பெற்ற சக்திகளைத்தான் நமக்கு அவர்கள் சென்ற பாதையிலே நாம் அந்த ஞானத்தின் வழித்தொடராக பெறுவதற்குத்தான் அவருடைய துணை அவசியம் என்று ஈஸ்வரப்பட்டு இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக நாம் இந்த தெய்வம், பக்தி என்று சொல்வதெல்லாம் அப்படிப்பட்ட நிலை அல்ல. அது தெய்வத்தை உயர்வாக எண்ணுகின்றோம். தெய்வத்தை வணங்கினால் நமக்கு அது கிடைக்கும் என்று ஆசையைத்தான் கூட்டுகின்றமே தவிர அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் என்று கூட நாம் எண்ணுவதில்லை. அந்த தெய்வத்தை நாம் இந்த உடலுக்கும், தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், மற்ற நிலைகளுக்குத்தான் எண்ணுகின்றமே தவிர அந்த அருள் சக்தி பெறுவோம், அந்த தெய்வத்தை போன்று நாம் வளர்வோம், அந்த தெய்வ குணத்தை பெறுவோம், தெய்வத்தினுடைய ஆற்றலை பெறுவோம் என்றால் அதெல்லாம் நம்மால் சாத்தியமில்லை. அது சாதாரண மனிதனுக்கு முடியாது. சாதாரண மனிதனால் அவ்வாறு நடக்கவும் முடியாது. அது நமக்கு தேவையற்றது. தெய்வத்தை வணங்கினால், தெய்வத்தில் நாம் இன்னதை செய்தால் தெய்வம் நமக்கு செய்து கொடுக்கும் என்று இப்படித்தான் தெய்வத்தையும் மனிதனையும் வேறுபடுத்தி காட்டப்பட்ட நிலைதான் உண்டே தவிர அதற்குள் இருக்கக்கூடிய உண்மை பொருளை, உட்பொருளை ஒவ்வொருவரும் தெரிந்து வழி
அந்த ஞானம் என்று ஒன்று சொல்கின்றமே, அந்த ஞானத்தின் வழித்தொடரை பின்பற்றி அதன் வழி செல்லக்கூடிய நிலைகள் காலத்தால் மறைந்துவிட்டது. அதைத்தான் இங்கே இந்த பக்தியையும் ஆண்டவனையும் தெய்வத்தையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சக்தியை பெறக்கூடிய நிலையை நாம் சிறிதளவாக சிந்தித்து பார்க்கிறோமா என்றால் இல்லை. ஆனால் புறநிலைகள் மந்திர ஜாலங்களையும் விசித்திரமான மாயாஜால எத்தனையோ மேஜிக் போன்று செயல்களை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றோம். அதை பெருமையாகவும் நாம் பேசுகின்றோம். அதுதான் இன்று நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. அது ஆண்டவனுடைய சக்தி நம்மால் பெற முடியவில்லை. ஆனால் மேஜிக் போன்று மனிதனை ஏமாற்றக்கூடிய நிலைகளை நாம் அதை பெரிதாக எண்ணுகின்றோம். ஆனால் ஈஸ்வரப்பட்ட அதைத்தான் இங்கே வேறுபடுத்தி காட்டி, எந்த தெய்வத்தினுடைய சக்தி உயர்ந்தது, அது மிகவும் அமானுஷ்யமானது என்று சொல்லினோம், அந்த சக்தி நம்மால் பெற முடியும். அந்த தெய்வமாகவே நாம் அவதார புருஷனாக நாம் ஆக முடியும். ஆக அந்த அவதார புருஷனாக ஆனவர்கள் நம்மை போன்று மனிதர்கள் தான் இன்று அந்த ரிஷித்துவமை பெற்றிருக்கின்றார்கள். அந்த நிலையை நாம் பெறுவதற்குத்தான் அவருடைய வழித்தொடரை, அவருடைய துணை நமக்கு தேவைப்படுகின்ற. ஆகையினால் தான் அந்த மகரிஷியுடைய சக்திகளை நாம் பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். ஏனால் அவர்கள் நம்மை போன்று வாழ்ந்தவர்கள், நம்மை போன்று உயர்ந்த நிலை பெற்றவர்கள், வாழ்ந்து வளர்ந்து அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும். அந்த ஆற்றலை நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும். ஆக குரு என்று ஒன்றை நாம் சுட்டிக்காட்டி, அந்த குரு அவர்தான் நமக்கு இதை வழிகாட்டுவார். அவர் வழியிலே நாம் சென்றால் எளிதாக நாம் அந்த பலனையும் பயனையும் அவர்களை போன்று நாம் ஆக முடியும் என்று சாதாரண இயல்பு நிலையில் நாம் எப்படி சொல்கின்றோம், ஆங்கிலத்தில் சொல்லப்படும் என்றால் மாஸ்டர். ஆக அது போன்ற உயர்ந்த நிலை பெற்றவர்கள் தான் ரிஷிகள், ஞானிகள். ஆக ரிஷிகளுடைய சக்தியை, ஞானிகளுடைய சக்தியில் நாம் பெறுவதனுடைய முக்கியமான நோக்கமே, அவர்கள் எப்படி மெய்வெளி சென்றார்களோ, அவர்கள் எப்படி விண்ணினுடைய ஆற்றலை பெற்றார்களோ, அவர்கள் எப்படி இன்று விண்ணிலை அழியா நிலைகள் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் பெற்ற அந்த நிலைகளை நாமும் பெறுவதற்குத்தான் அவர்களை நாம் அவசியம் எண்ணி அவருடைய சக்தியில் நாம் பெற்றே ஆக வேண்டும். அவர்களை எண்ணி ஏங்கி நாம் எடுக்கணும். அதைத்தான் இங்கே எல்லோருக்கும் சக்தி பொதுவாக இருந்தாலும் அவர்களை ஏன் வணங்க வேண்டும், பிறரை ஏன் வணங்க வேண்டும் என்றால் அதனுடைய உள்பொருளை இதுதான். அவர் வழியிலே நாம் செல்லம் என்றால் தான் நாம் அந்த நிலை பெற முடியும். ஆக ஞான குரு நமக்கு அடிக்கடி சுட்டிக்காட்டுவது, சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை அவரை உற்று நோக்கி அதை பின்பற்றி அதன் உணர்வுகளை எவரெல்லாம் பதிவு செய்கின்றார்களோ, அதன் வழித்தொடர் எவர் செல்லுகின்றார்களோ, அந்த ஆசிரியருடைய கற்றுக் கொடுக்கக்கூடிய மூல நிலைகளை அவரே பெற்று முழுமை பெறுகளை என்று நாம் பள்ளியின் நிலைகள் எப்படி வைத்திருக்கின்றோமோ, இதைத்தான் இங்கே ஈஸ்வரப்பற்றும் மகரிஷிகள் ஞானிகள் பெற்ற, அவள் கண்டுணர்ந்த, அவள் அனுபவ வாயிலாக பெற்ற அந்த ஆற்றலை நாமும் கூர்ந்து அதை குருவாக ஏற்று அதை நமக்குள் வழிகாட்டக்கூடிய நிலையாக அமைத்துக் கொண்டால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் உன்னதமான நிலையை பெற முடியும். ஆக அதற்காக நாம் அதை செயல்படுத்தி ஆக வேண்டும். ஆக அதை பெறுவதற்குத்தான், அதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்குத்தான் காவியங்களிலும் புராணங்களிலும் தெய்வ உருவமாக காட்டப்பட்டு தெய்வத்திற்கு எத்தனையோ சக்திகள் இருப்பதாகவும், தெய்வத்திற்கு எத்தனை கைகள் இருப்பதாகவும், தெய்வத்திற்கு எத்தனையோ ஆற்றல்கள் செயல்படுத்துவதும் காவியங்களை இவ்வளவு விளக்க உரையில கொடுத்து மனிதன் அந்த நிலை பெறுவதற்கு உணர்த்தப்பட்ட நிலையைத்தான் சுருக்க விளக்க உரையாக ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் நமக்கு அதை காட்டியிருக்கின்றார். ஆகவே அந்த மகரிஷிகள் காட்டிய வழியை, சப்தரிஷிகள் உபதேசித்த நிலையை நாம் பின்பற்றி அந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். அந்த வழியிலே நாம் சென்றால்தான் அந்த மெய்வழி செல்ல முடியும், மெய்ப்பொருள் காண முடியும், உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற முடியும் என்பதே இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம்.